கோல்ட் ஜுவல்லரி ஓனர்ஸை கேட்குறேன் நீங்களாம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா உங்கள் கடையில்? சொல்லுங்க. ஆமாம் சார், நான் தான் எங்கள் கடையில் பயங்கரமாக வேலை செய்கிறேன், ஸ்டாஃப் ஒன்றும் அவ்வளோ வேலை செய்யலை. இதெல்லாம் பெருமையை வருத்தப்படணும். நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உன் ஸ்டாஃப் சரியாக ஹார்ட் ஒர்க் பண்ணலை. நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கம்பெனி நடக்கும். உன் ஸ்டாஃப் என்றைக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறானோ அப்போ தான் கம்பெனி வளரும். எந்த நிறுவனத்தில் முதலாளியை விட தொழிலாளி அதிகமாக உழைக்கிறானோ அந்த நிறுவனம் பெருசாக வளரும். எந்த நிறுவனத்தில் தொழிலாளியோட முதலாளி அதிகமாக வைக்கிறாரோ அந்த நிறுவனம் அப்படியே நிற்கும். இதுதான் உண்மை. நீங்கள் பாருங்கள், ஜெயிச்ச எல்லா நிறுவனங்களும், அது ஜிஆர்டியாக இருக்கட்டும், ஜாயாலுக்காஸாக இருக்கட்டும், இல்லை டனிஷ்கா இருக்கட்டும், நம்ம முதலாளி உழைச்சாரா? ஹார்ட் ஒர்க் பண்ணாரா? அந்த நிறுவனத்தில் வேலை செய்கிற ஸ்டாஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பான். ஸோ உங்கள் ஸ்டாஃபை ஹார்ட் ஒர்க் பண்ண வைங்க. இல்லை எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ண வைக்கிறது டவுட் இருக்கா? எங்களை கூப்பிடுங்க, நான் ட்ரெயின் பண்ணுறேன் உங்களோட ஸ்டாஃபை. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் கற்றுறேன், எப்படி அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும்னு. நிறுவனத்தை வளர்த்து பிரிவில் கொண்டு வருவோம். தேங்க்யூ ஸோ மச். என்னோடய பேர் சிவகுமார். என்னோடய நிறுவனத்து பேர் வந்து பெல்.